நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வர பொங்கலுக்கு சிவகார்த்திகேயனோட அயலான் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் அவருக்கு வாழ்க்கையிலேயே மிக முக்கியமான ஒரு படம். கிட்டத்தட்ட 6 வருடமாக இந்த படம் பல தடங்கள்லாம் ஏற்பட்டு இந்த வருட பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஒரு பக்கம் கேப்டன் மில்லர், இன்னொரு பக்கம் லால் சலாம், லேட்டஸ்ட்டாக அருண் விஜயோட அச்சம் என்பது இல்லையே, இது மாதிரியான படங்கள் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாயிருக்கு சிவகார்த்திகேயனோட அயலான் படம். இன்னொரு பக்கம் ஏஆர் ரஹ்மானோட அந்த 2 சாங்ஸுமே இது வரைக்கும் அந்தளவுக்கு பெருசாக இருக்கல அப்படிங்கிற ரசிகர்களோட கவலையும் விமர்சனம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் இமான் விஷயத்தால் சிவகார்த்திகேயனோட அந்த நம்ம வீட்டு பிள்ளை அப்படிங்கிற இமேஜ் டோட்டலாக டேமேஜ் ஆனதால் இந்த படத்துக்கு லேடிஸ் கூட்டம் வருமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட இடியாப்ப சிக்கலில் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பை கூட்டியே ஆகணும்டா அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த ஆடியோ லான்ச்சை பிரம்மாண்டமாக நடத்தணும்னு முடிவு பண்ணி நேரு ஸ்டேடியத்தில் கமிட் பண்ணாங்க. ஆனால் என்ன காரணத்தாலோ நேரு ஸ்டேடியம் கிடைக்காம சென்னையில் இருக்க பிரபல ஹோட்டலான தாஜ் கோரமண்டலில் அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சை வெளியிடலான்னு முடிவு பண்ணி டிசம்பர் 26 ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. இன்னைக்கு தான். ஸோ அப்படிப்பட்ட அந்த படத்தோட ட்ரைலரை இதை விட பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ணணும் முடிவு பண்ணுவீங்க. துபாயில் அந்த ட்ரைலர் ரிலீஸை வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ வர ஜனவரி 7 2024 அடுத்த வாரத்துக்கு சில நாட்கள் கழித்து துபாயில் பிரம்மாண்டமான முறையில் இந்த அயலான் படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா, ஏற்கனவே நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்து ஷங்கர் இயக்கிய எந்திரன் 2ஆம் பாகம் 2.0 அங்கே தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அயலான் படத்துக்கும் அங்கே ரிலீஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்குன்னு நினச்சாங்களோ என்னவோ தெரியல. இப்போது துபாயில் போய் அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஜனவரி 7.